அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபுத்தொடர் வரிசை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு 50 சொற்கள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது முதல் வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 475 மரபுத்தொடர் வரிசை சொற்களை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் சொல் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கி அடித்தல்னு கொடுத்துருக்காங்க. சிங்கி அடித்தல்னா என்ன சொல்லுவாங்கல்ல, டெய் சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்க போகிறடா அப்படிம்பாங்கல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? வறுமையால் வாடுதல். அடுத்து சிட்டாய் பறத்தல்னு கொடுத்துருக்காங்க. பைக் எடுத்ததும் சிட்டா பறந்துட்டாண்டா அப்படிம்பாங்கல்ல. அப்போ சிட்டாய் பறத்தல் அப்படின்னா சிட்டுக்குருவி போல் விரைந்தோடி போதல். அதுக்கப்புறம் சித்திரை சுழியன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தலையில் சுழியை பார்த்து சொல்லுவாங்கள்ல, ரெட்டை சுழி ரொம்ப குறும்பு பண்ணுவாம்பாங்க. அப்போ ரெட்டை சுழிக்காரங்கள்லாம் குறும்பு அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ சுழியன் அப்படின்னா குறும்பன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சிம்பல் சிலும்பல்னு கொடுத்துருக்காங்க. யார் சிலிப்பிட்டு போவா? கத்தையாக பணம் வச்சுருக்கவன் தான் சிலிப்பிட்டு போவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிம்பல் சிலும்பல் அப்படிங்கிறதுக்கு கந்தைன்னு வரும், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்து சிரித்த பிழைப்பு. நான் எப்போ உன் கூட சேர ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்து என் பொழப்பு சிரித்த பொழப்பா ஆச்சுடா அப்படிம்பாங்கல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கைன்னு அர்த்தம். இப்போ அடுத்து சிரிப்பாணி படுதல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களை பார்த்து சொல்லுவோம்ல, அந்த குழந்தையோட சிரிப்பாணி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிமோ. அப்போ யாரோட சிரிப்பாணி அழகாக இருக்கும்? குழந்தைங்களோடது. அப்போ சிரிப்பாணி படுதல் அப்படின்னா குழந்தைங்கள சிறு அப்படின்னு சொல்லலாமா? சிறுமைப்படுதல்னு அர்த்தம். அடுத்தது சிரிப்பாய் சிரித்தல்னு கொடுத்துருக்காங்க. எப்போ நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தியோ அப்பத்துலேருந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையே சிரிப்பாக சிரிச்சு போச்சுடா அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப அசிங்கமாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இகழ்தல், மலிந்து கிடத்தல், நிலை கட்டு தெரிதல் அப்படிங்கிற 3 பொருள் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? சிலிர்த்தல்னு கொடுத்துருக்காங்க. டேய் உடம்பே சிலித்துக்குச்சுடா அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடல் புல்லரித்தல்னு அர்த்தம். அடுத்து சில்லங்கட்டி போடுதல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யோசிக்காமல் தூக்கி கொடுப்பீங்க. ஆனால் பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சில்லறையை கூட தட்டி தட்டி பார்த்து தான் போடுவீங்க. அப்போ சில்லந்தட்டி போடுதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல்னு அர்த்தம். அடுத்து சிறகு கட்டி பறத்தல் சொல்லுவாங்க. ஆனால் சிறகுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம இப்போ ரெக்கைன்னு சொல்லுவோம். வீடுகளில் சொல்லுவாங்கள்ல, டேய் இப்போ தானடா வந்த, காலில் ரெக்கை கட்டி விட்டோமே பறக்கிற அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? விரைந்து செல்லுதல். அந்த சிறகுக்கு பதிலாக இப்போ நம்ம ரெக்கைன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ சிறகு கட்டி பறத்தல் அப்படின்னா விரைந்து செல்லுதல்னு அர்த்தம். அடுத்து சிறப்பு செய்தல். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வந்திருப்பார், ஒரு பெரிய ஜட்ஜ் மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? மாலெல்லாம் போட்டு அவரை வரவேற்போம் இல்லையா? அதுதான் சிறப்பு செய்தல். அப்போ சிறப்பு செய்தல் அப்படின்னா விழா கொண்டாடுதல், அப்படி இல்லைன்னா உபசரித்தல்னு ஒரு பொருள் இருக்குது. இப்போ அடுத்து சிறிதுரைத்தல்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள். சிறிது அப்படின்னா ரொம்ப மோசமான விஷயங்கள், உரைத்தல்னா சொல்கிறது. அப்போ மோசமான விஷயங்களை சொல்கிறது. அப்போ சிறிதுரைத்தல் அப்படின்னா இகழ்ந்து பேசுதல். அடுத்து சின்ன பின்னம் ஆர் சின்னா பின்னம் கொடுத்துருக்காங்க. டேய் அந்த ஃபேமிலியே சின்ன பின்னம் ஆயிடுச்சுடா அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கண்ட துண்டம்னு அர்த்தம். அப்போ சின்ன பின்னம் அப்படின்னா கண்ட துண்டம். அடுத்து சீட்டு கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூலில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நீ வந்து ஒழுங்காக இல்லைன்னா சீட்டை கையில் கொடுத்து அனுப்பிடுவாம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வேலையை விட்டு விலக்குதல். சரிங்களா? வேலையை விட்டு அனுப்புறது. சரி, ஓகே. இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? சிங்கி அடித்தல் பார்த்தோம், இது வறுமையால் வாடுதல். சிட்டாய் பறத்தல் அப்படின்னா சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல். சித்திரை சூழியன் அப்படின்னா குறும்பன். சிம்பல் சிலும்பல் அப்படின்னா கந்தை. சிரித்த பிழைப்பு அப்படின்னா ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை. சிரிப்பாணி படுதல் அப்படின்னா சிறுமைப்படுதல். சிரிப்பாய் சிரித்தல் அப்படின்னா இகழ்தல், மலிந்து கிடத்தல், நிலை கட்டு தெரிதல். சிலிர்த்தல் அப்படின்னா உடல் புல்லரித்தல். சில்லந்தட்டி போடுதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். சிறகு கட்டி பறத்தல் அப்படின்னா விரைந்து செல்லுதல். சிறப்பு செய்தல் அப்படின்னா விழா கொண்டாடுதல், உபசரித்தல். சிறிதுரைத்தல் அப்படின்னா இகழ்ந்து பேசுதல். சின்ன பின்னம் சின்ன பின்னம் அப்படின்னா கண்ட துண்டம். சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வேலையை விட்டு விலக்குதல். இப்போ அடுத்த சொல்ல என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து சீருமாறுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சீருமாறு, அதுக்கான பொருள் வந்து தாறுமாறு. டியூன் மாதிரியே இருக்கா? சீருமாறு தாறுமாறு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சுக்காஞ்செட்டி. நீங்கள் சுக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சிலாம் கடுகடுன்னு இருக்கும். அப்போ சுக்காஞ்செட்டி அப்படின்னா கடுஞ்செட்டு உள்ளவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கடுங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். அடுத்து சுக்கு சுக்காய் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வடிவேல் காமெடி ஒன்று உண்டு தெரியுமா? என்னடா உங்களை நம்பி விட்டுட்டு போனேன், சல்லி சல்லியான்னு நொறுக்கிட்டீங்களாடா அப்படி உண்டு தெரியுமா? அதே மாதிரி சுக்கு சுக்கான்னு நொறுக்கிட்டீங்களாடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சுக்கு சுக்காய் அப்படின்னா துண்டு துண்டாய் உடைக்கிறது. சரிங்களா? அடுத்தது சுட்டி சுட்டியாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, நம்ம சோட்டா பீமில் சுட்கின்னு ஒருத்தவங்க உண்டு.
அந்த சுட்கி வந்து வட்ட வட்டமாக லட்டை சுட்டு போட்டு பீமை கரெக்ட் பண்ணிட்டாங்க ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ சுட்டி சுட்டியாய் அப்படின்னா வட்ட வட்டமாய் சுட்கி வந்து என்ன பண்ணாங்க, வட்ட வட்டமாக லட்டை போட்டு பீமை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது சுரித்த மூஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. மூஞ்சினாலே நல்லா விரிஞ்சு பிரகாசமாக இருக்கணும். அந்த மூஞ்சி சுருங்கி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, மூஞ்சி கடுகடுன்னு இருந்தால் தானே சுருங்கி போயிருக்கும். அப்போ வெறுப்பை காட்டும் முகம். அப்போ சுரித்த மூஞ்சினா வெறுப்பை காட்டும் முகம். அடுத்தது சுருக்கி பிடித்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்போம், கொஞ்சம் சுருக்கி, அதாவது கொஞ்சம் குறைச்சி செலவு பண்ணுறது, அதான் சுருக்கிறது. அப்போ சுருக்கி பிடித்தல் அப்படின்னா செலவு முதலியன குறைத்தல். அடுத்து சுருக்கு கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் தான் பெரிய ஆள் தடால் புடால் நடந்துட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவனை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அவனுக்கு சுருக்குன்னு பாயிற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லணும். சொன்னால் தான் அவன் ஒழுங்காக இருப்பான் இல்லையா? அப்போ சுருக்கு கொடுத்தல். நீங்கள் சுருக்குங்கிற வார்த்தையை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பான், ஒழுங்காக இருப்பான். அப்போ சுருக்கு கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு காட்டுதல்னு அர்த்தம், கண்டிப்பாக நடந்துக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்து சுருக்கு போட்டுக்கொள்ளுதல்னு கொடுத்துருக்காங்க. இது டிவிகள்லாம் அதிகமாக சொல்லுவாங்கல்ல, தனியாக இருந்த மாணவன் திடீரென்று சுருக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை அப்படிம்பாங்க. அவன் சுருக்கு அப்படிங்கிறது அவனுக்கே சுருக்கு மாட்டிக்கிட்டான், அவன் கழுத்துக்கு சுருக்கு மாட்டிக்கிட்டான். ஸோ இது வந்து தற்கொலையை குறிக்குது, தற்கொலை செய்து கொள்ளுதல். சரிங்களா? இப்போ அடுத்து சுருளை வாட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பான், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்கே போ இங்கே போ அதை பண்ணி இங்கே பண்ணி அவனை சுற்றி ஓட வைக்கிறது. அப்போ அந்த பையன் வாடிடுவானா? அப்போ சுருளை வாட்டுதல் அப்படின்னா வருந்த வேலை வாங்குதல் அப்படின்னு குறிக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து சுவடி கட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுவடி ஓப்பன் பண்ணி படிப்பீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் சுவடி என்ன பண்ணுவீங்க, கட்டி வைப்பீங்களா? படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கட்டி வைப்பீங்க. அப்போ படிப்பை நிறுத்துதல் அப்படிங்கிறது குறிக்குது. சுவடி கட்டுதல் அப்படின்னா படிப்பை நிறுத்துதல். அடுத்தது சுழற்சி அடித்தல்னு கொடுத்துருக்காங்க. காற்று பயங்கரமாக அடிச்சுதுடா, அதுக்குள்ளே போயிட்டேன், சுழற்சி வீசிருச்சுடா. அப்போ சுழற்சி அடித்தல் அப்படின்னா சுழற்சி வீசுதல்னு ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், வயிறு வந்து ஒரே சுழட்டி வலிக்குது, அதாவது பிசைஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவோம்ல. இது வந்து கொள்ளை நோயை குறிக்கும். வயிற்று வெளியே தான் கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. அப்போ சுழற்சி அடித்தல் அப்படின்னா சுழன்று வீசுதல், கொள்ளை நோய் வருதல். அடுத்து சுழித்து வாங்குதல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுழட்டி உள்ளே பிடிச்சி இழுக்குது, அதான் வாங்குறது. சரிங்களா? நீங்கள் வெளியில் தான் இருக்கீங்க, உங்களை உள்ளே வாங்குறது. அப்போ சுழித்து வாங்குதல் அப்படின்னா சுழற்சி உள்ளிழுத்தல்னு அர்த்தம். அடுத்து சுழி எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சுழிங்கிறது தலையில் தான் இருக்குது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா தலை எழுத்து, சொல்லப்போனால் தலை விதியை குறிக்குது. அடுத்து சுற்றி பிடித்தல்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆடி சொல்லிட்டேன். சுழற்சி அடித்தல் அப்படின்னா கொள்ளை நோய் வயிற்றுவலின்னு சொன்னேன். எதுக்கு? வயிறு அப்படியே திருக்கி வலிக்கிறது. அப்போ சுற்றி பிடித்தல், அதுவும் வயிறு என்ன ஆகுது, சுற்றி பிடிக்குது. உங்களுக்கு எப்போ வயிறு பிடிக்குதுப்பா அப்படிம்பீங்கல்ல, இதுவும் வயிறு மிகவும் முதல்னு ஒரு பொருள் இருக்குது. இதை தவிர்த்து ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவள் பின்னாடியே சுற்றி அவளை லவ் பண்ண வைப்பீங்களா? அப்போ சுற்றி பிடித்தல், அதாவது சுற்றி பிடிக்க வைக்கிறீங்க. சுற்றி பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு பற்று கொள்ளுதல்னு அர்த்தம். சரிங்களா? அவள் பற்ற நீங்கள் வாங்கிக்கிறது. அடுத்து சுற்று காலிடுதல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சுற்றுனா நீங்கள் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, காலிடுதல்னா அவள் காலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு விடாமல் போயிட்டுருக்கீங்க அவள் கூடையே. அப்போ சுற்று காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடர்தல், அவள் காலை ஃபாலோ பண்ணியே போகிறது, விடாது. சரிங்களா? இப்போ அடுத்து சுற்றும் சுழற்சுமாயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, ஓகே. ஆனால் நேராக சுற்றலை, சுழந்து அதாவது வளைஞ்சு சுற்றிட்டே இருக்கீங்க, அதாவது சுழன்றுமாயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேரின்றி வளைந்து அப்படின்னு ஒரு பொருள் வரும். சரிங்களா? அடுத்து சுற்று முற்றும். சுற்றும் பார்த்து பேசுகிறா அப்படிம்பாங்க. அப்போது நாலா பக்கமும் பார்த்து பேசுகிறது, நான்கு பக்கமும் அர்த்தம். அடுத்து சுற்று வட்டகையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வட்டகையும் யூஸ் பண்ணுறது இல்லை, சுற்று வட்டாரம் சொல்லுவோம். சுற்று வட்டாரம் பார்த்து போடா அப்படிம்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த கிராமம், அந்த இடத்த குறிக்குது. சரிங்களா? அப்போ இது எதை குறிக்குது? சுற்றுப்புறத்து கிராமங்களை குறிக்குது. அப்போ சுற்று வட்டகை அப்படின்னா சுற்றுப்புறத்து கிராமங்கள். இப்போ பார்த்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? சுக்காஞ்செட்டி அப்படின்னா கடுஞ்சொட்டுள்ளவன் அர்த்தம். அடுத்து சுக்காய் அப்படின்னா துண்டு துண்டாயின்னு அர்த்தம். அடுத்து சுட்டியாக அப்படின்னா வட்டமாகன்னு அர்த்தம். அடுத்து சுரித்த மூஞ்சி அப்படின்னா வெறுப்பை காட்டும் மூஞ்சின்னு அர்த்தம். அடுத்து சுருக்கி பிடித்தல் அப்படின்னா செலவு முதலியன குறைத்தல்னு அர்த்தம். அடுத்து சுருக்கு கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு காட்டுதல்னு அர்த்தம். அடுத்து சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படின்னா தற்கொலை புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். அடுத்து சுருளை வாட்டுதல் அப்படின்னா வருந்த வேலை வாங்குதல்னு அர்த்தம். அடுத்து சுவடி கட்டுதல் அப்படின்னா பேச்சை நிறுத்துதல், படிப்பை நிறுத்துதல்னு அர்த்தம். அடுத்து சுழற்சி அடித்தல் அப்படின்னா சுழன்று வீசுதல், கொள்ளை நோய் வருதல்னு அர்த்தம். அடுத்து சுழித்து வாடுதல் அப்படின்னா சுழற்சி உள்ளிழுத்தல்னு அர்த்தம். அடுத்து சுழி எழுத்து அப்படின்னா தலை எழுத்துன்னு அர்த்தம். அடுத்து சுற்றி பிடித்தல் அப்படின்னா வயிறு மிகவும் நோதல் பற்று கொள்ளுதல்னு அர்த்தம். சுற்று காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடர்தல்னு அர்த்தம். அடுத்து சுற்றும் சுழற்றுமாக அப்படின்னா நேரின்றி வளைந்துன்னு அர்த்தம். அடுத்து சுற்று முற்றும் அப்படின்னா நான்கு பக்கமும் அர்த்தம். அடுத்து சுற்று வட்டகை அப்படின்னா சுற்றுப்புறத்து கிராமங்கள்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மறுபடியும் அர்த்தம் சொல்ல என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து சூடன் கெட்டு போதல்னு கொடுத்துருக்காங்க. சூடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சா ஒரு மாதிரி கரைஞ்சு போயிடும்.
அப்போ சூடம் கெட்டு போதல் அப்படின்னா அது நிலையாக இல்லாமல் கரைஞ்சி போகிறது. நிலை கெட்டு முடிவடைதல்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து சுடுகாட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சுடுகாட்டெல்லாம் சும்மா கூட காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கெட்ட சகுனமாக நினைப்பாங்க. அப்போ சுடுகாட்டுதல் அப்போ அது என்னது? கடுமை குறி காட்டுதல். கடுமையான விஷயத்த ஒருத்தனை காட்டணும்னு நினச்சா நம்ம சுடுகாட்டை நோக்கி காட்டுவோம். அங்கே போட அப்படிம்போம். அவனை பிடிக்கவே இல்லைனா தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சுடுகாட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். அடுத்து சூழ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆராய்ச்சின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ சூழ்தல் அப்படின்னா ஆராய்தல்னு அர்த்தம். இப்போ அடுத்து சூளுறுதல்னு கொடுத்துருக்காங்க. சூள் உரைத்தல்னு ஒரு வார்த்தை உண்டு. சூள் உரைச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கான், இல்லை ஆணையிட்டிருக்காங்கிற பொருள் வரும். அதே மாதிரி சூளுறுதல் அப்படின்னா ஆணையிடுதல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சூளுறுதல்னா ஆணையிடுதல். சூறையாடுதல்னா இது தெரியும்ல, சூறையாடிட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ சூறையாடுதல்னா கொள்ளையடித்தல். அடுத்து செக்கடி முண்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். டே பாடுறாவனே குண்டா சக்கடி சக்கடி நடந்து போகிறான்டா அப்படிம்போம். அப்போ செக்கடி முண்டன், அதாவது சக்கடி சக்கடின்னு யார் நடப்பா? குண்டா இருக்கிறவங்க தான் நடப்பாங்க. வெறும் தடியன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தடியாக இருக்கிறவங்க. சரியா? இப்போ அடுத்து செட்டு பொட்டாடல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தில் பெரிய செட்டு போடுவாங்க, ஆனால் ஒரு சின்ன பொட்டு அளவு கூட சீன் எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும்? காசுலாம் லாஸ் ஆயிருமா? அப்போ பெரிய அளவில் செட்டு போட்டேன், ஆனால் சின்ன பொட்டு அளவு கூட வேலை நடக்கலை அப்படின்னா லாஸ் ஆயிரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, வணிகம் சிதைதல். வணிகம்னா காசு, காசு வந்து குறைஞ்சிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டு பொட்டாதல் அப்படின்னா வணிகம் சிதைதல். அடுத்தது செய் நேர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நேர்த்தி. அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுக்கோ, சும்மா நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருவான்டா அப்படிமோ. அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது, அதை தான் நேர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறப்பாக பண்ணுறது, இது நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு செயலை சிறப்பாக பண்ணுறான், இதில் வந்து சிறந்த சாகுபடின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், செலவு கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செலவுக்கு ஒருத்தட்ட காசு கொடுப்போம். எப்போ கொடுப்போம்? நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதை செய்ய போனோன்னு வச்சுக்கோ, மச்சான் இதை கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோ, இதை நீ வேலைக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ எதுக்கு கொடுப்பீங்க? நீங்கள் ஏதாவது உத்தரவு சொல்லியிருந்தீங்க, அதை செய்யறதுக்கு கொடுப்பீங்க. அப்போ செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல்னு அர்த்தம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எனக்கு ஒரு செலவுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ரூபா உங்களுக்கு நட்டம் தானே. அப்போ நட்டம் இருத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் வருது. அப்போ செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல். செலவுக்கு காசு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலையை கொடுத்து அனுப்புவீங்க. அப்படி இல்லைனா உங்கள் நட்டத்துக்கு கொடுப்பீங்க. நட்டம் இருத்தல்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது செகண்டி அடித்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குல்ல, செகண்டி அடிப்பீங்க. செகண்டினா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா? செகண்டி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்தா சுற்றி இருக்கவங்களாம் உங்களே பார்ப்பாங்களா? அப்போ பலரறிய கூடுதல்னு ஒரு பொருள் இருக்குது. செகண்டி அடித்தல்லாம் பலரறிய கூடுதல். அடுத்து சேர் கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, நாங்கள் கல்யாணத்தில் சாப்பிட போவோம், எல்லாருக்கும் சீட்டு கிடச்சிரும், எங்களுக்கு மட்டும் சீட்டே கிடைக்காது. எனக்கு கிடச்சுன்னா அவனை என்ன பண்ணுவேன்? என் ஃப்ரெண்டுக்கு, மச்சான் இங்கே சேர் இருக்குடா வந்து உட்கார்றா அப்படின்னு அவனுக்கு காட்டி கொடுப்பேன். அப்போ சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து சேரும் சுரியுமாகன்னு கொடுத்துருக்காங்க. டே என்னடா சேரு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா குலைவாக இருக்கும், கொல கொலன்னு இருக்கிறதா சேரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ சேரும் சுரியுமாக அப்படின்னா குலைவாயின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ பார்த்ததுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? சூடம் கெட்டு போதல் அப்படின்னா நிலை கெட்டு முடிவடைதல். அடுத்து சுடுகாட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். அடுத்து சூழ் போதல் அப்படின்னா ஆராய்தல்னு அர்த்தம். அடுத்து சூளுறுதல் அப்படின்னா ஆணையிடுதல்னு அர்த்தம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்து சூறையாடுதல் அப்படின்னா கொள்ளை அடித்தல்னு அர்த்தம். அடுத்தது செக்கடி முண்டன் அப்படின்னா வெறுந்தடியன்னு அர்த்தம். அடுத்து செட்டு போடுதல் அப்படின்னா வணிகம் சிதைதல்னு அர்த்தம். அடுத்து செய் நேர்த்தி அப்படின்னா சிறந்த சாகுபடின்னு அர்த்தம். அடுத்து செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல் ஆர் நட்டம் இருத்தல்னு அர்த்தம். அடுத்து செகண்டி அடித்தல் அப்படின்னா பலரறிய கூடுதல்னு அர்த்தம். அடுத்து சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுத்தல்னு அர்த்தம். அடுத்து சேரும் சுரியுமாக அப்படின்னா குலைவாயின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ அடுத்த சொல் பாருங்க, சொடக்கு எடுத்தலும் கொடுத்துருக்காங்க. காலில் சொடக்கு எடுக்கும்போது காலை நீட்டி தான் எடுக்க முடியும், காலை மடக்கு எடுக்க முடியாது. அப்போ காலை நீட்டி எடுக்கிறது, இங்கே நீட்டி அப்படிங்கிறத நெட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டி வாங்குதல். அப்போ சொடக்கு எடுத்தல் அப்படின்னா நெட்டி வாங்குதல். அடுத்து சொட்டை சொல். நம்ம சொல்லுவோம், டேய் சொட்டை இங்கே வாடா அப்படிம்போம். அப்போ அவனை இழிவாக தானே பேசுகிறோம். இது வந்து பழி சொல்ல குறிக்குது. அப்போ சொட்டை சொல் அப்படின்னா பழி வார்த்தை. அடுத்து சொட்டு போடுதல்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கண்ணில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அப்போ நான் தான் என்ன பண்ணுவேன்னா, அந்த லிக்யூடை வந்து ஒரே ஒரு சொட்டை மட்டும் கண்ணில் போடணும். ஆனால் நான் எல்லா தடவையும் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அதை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ சொட்டு போடுதல் அப்படின்னா தவறுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். எங்கள் அப்பா கண்ணு வலிக்கும், ஸோ அதுக்கு நான் கண்ணில் மருந்து ஊற்றுவேன். ஊற்றும்போது கரெக்டாக கண்ணுக்குள்ளே ஊற்றியாம்பாங்க, ஆனாலும் மிஸ் பண்ணிடுவேன். அப்போ சொட்டு போடுதல் அப்படின்னா தவறுதல் ஆர் குறை கூறுதல். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, உனக்கு எப்போவுமே ஊற்றவே தெரியாதான்னு என்னை பார்த்து குறை சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து சொல்லாத சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்லிடுவாங்க, அவங்களால சில விஷயம் சொல்லவே முடியலன்னா அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? தப்பான விஷயமா இருக்கும். அப்போ சொல்லாத சொல் அப்படிங்கிறது தகாத சொல்னு வரும்.
அடுத்தது சொல்லாமல் சொல்லுதல், டைரெக்டாக சொல்லாமல் வேற ஏதாவது சிம்பிள் மாதிரி காமிச்சு சொல்கிறது. அப்போ சொல்லாமல் சொல்லுதல் அப்படின்னா குறிப்பாக சொல்லுதல்னு வரும். அடுத்தது சொல்லி காட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. அவன் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பான், போகும்போது வரும்போது என்ன பண்ணுவான், அதை சொல்லி காமிச்சிட்டே இருப்பான். அப்போ சொல்லி காட்டுதல் அப்படின்னா குத்தி காட்டுறது. நீ பண்ணல, அதை ஏன் சொல்லணும், சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தால் அதை வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும், குத்தி காமிக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ சொல்லி காட்டுதல் அப்படின்னா குத்தி காட்டுதல். அடுத்து சொல்லி கொள்ளுதல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வீடுகள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் பேசினதெல்லாம் ஓகே, நீ ஊருக்கு போகும்போது மட்டும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிரு, சொல்லாமல் போயிடாதம்பாங்க. அப்போ சொல்லி கொள்ளுதல் அப்படின்னா விடை பெறுதல். அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லி கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று சொல்லியே கொள்றதுன்னு பிரிக்கலாம். ஒருத்தனை பேசி பேசி பேசியே நம்ம கொள்கிறோம். அப்போ இது என்னது, இறந்து போதல்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ சொல்லி கொள்ளுதல் அப்படின்னா விடை பெறுதல், இறந்து போதல். அடுத்து சொல்லி வைத்தலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ பஸ்லலாம் ஏறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சீட்டில் உட்காந்துருப்போம். நம்ம பக்கத்து சீட்காரர் என்ன பண்ணுவோம், டே பாத்ரூம் போகணும் ப்ரோ, நான் சொல்லிட்டு போகிறேன், யாராவது வந்தால் உட்கார விட்டுறாதீங்க, நம்மகிட்ட சொல்லிட்டு போவோம். அப்போ சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல்னு அர்த்தம், முன்னாடியே சொல்லிட்டு போகிறது. சரிங்களா? இப்போ அடுத்து சொல் வளர்த்தல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மக்கிட்டே பேசி முடிக்க மாட்டாங்க, அதை இன்னொருத்தர்கிட்ட அந்த சொல்ல சொல்லி 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 வளர்ப்பாங்க. அப்போ சொல் வளர்த்தல் அப்படின்னா செய்தியை பரிமாற செய்தல்னு அர்த்தம். அப்போ சொல் வளர்த்தல்னா செய்தியை பரிமாறுதல். அடுத்து சொரிந்து கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம பிக் பாஸ் பார்த்தோம்ல, அந்த பிக் பாஸில் கமருதுன்னு பாரு என்ன பண்ணாங்க, நல்லா சொரிஞ்சு விட்டாங்க, நீ சண்டை போடுன்னு. பாவம் அவருக்கும் சேர்த்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல், தூண்டி விடுறது. சரிங்களா? இப்போ அடுத்து தகப்பன் சாமின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அப்பா தான் பையனுக்கு சாமியாக இருக்கணும், பையன் அப்பாவுக்கு சாமியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பையன் மதிக்க மாட்டான் இல்லையா? ஏன்னா அப்பா பேச்சை தான் பையன் கேட்கணும், பையன் பேச்சை அப்பா கேட்கக்கூடாது. அப்போ தகப்பன் சாமி அப்படிங்கிறது அடங்கா பையன் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? என்னெல்லாம் பார்த்தோம்? சொடக்கெடுத்தல், நெட்டி வாங்குதல் வரும். அடுத்து சொட்டை சொல் அப்படின்னா பழி வார்த்தை. அடுத்து சொட்டு போடுதல் அப்படின்னா குறை கூறுதல் ஆர் தவறுதல். அடுத்து சொல்லாத சொல் அப்படின்னா தகாத சொல். அடுத்து சொல்லாமல் சொல்லுதல் அப்படின்னா குறிப்பாய் சொல்லுதல். அடுத்து சொல்லி காட்டுதல் அப்படின்னா குத்தி காட்டுதல் ஆர் பாடம் ஒப்பித்தல். அடுத்து சொல்லி கொள்ளுதல் அப்படின்னா விடை பெறுதல் ஆர் இறந்து போதல். அடுத்து சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல். அடுத்து சொல் வளர்த்தல் அப்படின்னா செய்தியை பலருமறிய செய்தல். அதுக்கப்புறம் சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.